ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? என்னோடய ஸ்டைலில் பூண்டு சட்னி எப்படி வைக்கிறதுன்னு சொல்லி காமிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், அதுக்கு தேவையான பொருள் முதல்ல அடுப்பு பற்ற வைக்கணும், அதுக்கப்புறம் சட்டி வைக்கணும், அதுக்கப்புறம் நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் கடுகு, கொஞ்சமாக கடுகு, அதுக்கப்புறம் காஞ்ச மிளகா, அதுக்கப்புறம் கருவேப்பிலை, அதுக்கப்புறம் வெள்ளைப்பூடு, வெள்ளைப்பூடு ஒரு 3-4 வெள்ளைப்பூடு உரிச்சு வச்சுருக்கேன். ஃப்ரெண்ட்ஸ், அதுக்கப்புறமா பெருங்காயம், இப்போ பூண்டு கொஞ்சம் லைட்டாக வதங்கிருக்கு. இப்போ வெங்காயத்தை சேர்த்துக்கிடலாம். பூண்டோட வெங்காயம் கொஞ்சம் கம்மியாகவே இருக்கணும். சின்ன வெங்காயம் இதுக்கு நல்லா இருக்கும், ஆனால் எனக்கு இப்போ சின்ன வெங்காயத்துலேருந்து பெரிய வெங்காயம் எடுத்துருக்கேன். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், இந்தளவு பொன்னிறமாகணும். அதுக்கப்புறமா தக்காளி போடணும். இது நாட்டு தக்காளி, புளிப்பு நிறையா இருக்கும், புளி போட தேவையில்லை. இது ரொம்ப புளிக்க தக்காளின்றதால புளி போட தேவையில்லை, இல்லைன்னா கொஞ்சமாக புளி போடணும். இப்போ இந்தளவுக்கு உப்பு போடும். இது நல்லா வதக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த அளவுக்கு வதங்கி இருக்குது. கடைசியாக கொத்தமல்லி தழை கொஞ்சம் நல்லா இருக்கும், கொத்தமல்லியோட வாசனை. இங்கே பாருங்களே, வெள்ளைப்பூடு காமிக்கிறேன். இந்த அளவுக்கு வெந்திருக்கணும். முதல்ல இந்த கல்லில் தான் இடிக்க போகிறேன். அம்மியில் அரைக்கலை, நானே வீடியோ எடுத்துகிட்டு அரைக்க முடியாது அம்மியில். பாருங்கள், ஃபஸ்ட்டு மிளகாயை நல்லா நச்சுக்கிடுவோம். இது எல்லாமே அம்மியில் அரைக்கிறது எல்லாமே ஒரே டேஸ்ட்டாகவே இருக்கும். இங்கே பாருங்களே, அதுக்கப்புறம் சாப்பிட்றதுக்காக ஊத்தாப்பம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த சட்னிக்கு ஊத்தாப்பத்துக்கும் செம்ம காம்பினேஷனாக இருக்கும். தோசையோட அதுக்கப்புறம் சுற்றி கொஞ்சம் நல்லெண்ணெய், அதுக்கப்புறம் இதையும் எடுத்து போட்டு கொஞ்சம் வச்சுக்கிற வேண்டியதே ஃப்ரெண்ட்ஸ். இதெல்லாம் தொட்டோன்னே நல்லா இதாயிரும். நல்லா வெந்துருச்சுல. இது எல்லாத்தையுமே அரைச்சிட்டு காமிக்கிறேன் உங்கள்கிட்ட. ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், இந்த அளவுக்கு வச்சு வச்சுருக்கேன். இது 1-2 இருந்தாலே ஃப்ரெண்ட்ஸ் நல்லாயிருக்கும், செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. நீங்கள் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த சட்னியை. நான் எடுத்து கொஞ்சம் டேஸ்ட் பண்ணி பார்த்தேன், அப்படியே எச்சியே ஊறுது. 1-2 மாதிரியும் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கும். பாருங்கள், ரொம்பலாம் அரைக்கணும்னு தேவையில்லை, இப்போயே செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இது புளி போடலாம், ஆனால் புளிப்பு டேஸ்ட் நல்லா தெரியுது நாட்டு தக்காளின்றதுனால. ஃப்ரெண்ட்ஸ், தோசையும் சுட்டுட்டேன், ஊத்தாப்பம்.
எனக்கு வந்து இந்த சட்னி வைக்கிற அன்றைக்கி ஊத்தாப்பம் செஞ்சு சாப்பிட ரொம்ப பிடிக்கும். இதில் கொஞ்சம் நல்லெண்ணெய் கொஞ்சம் சேர்த்து ஊற்றினா நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே நல்லெண்ணெய் ஊற்றிருப்பேன் பாருங்கள், தெரியுதா? நல்லா நைஸாலாம் அரைக்கணும்னு இல்லை, இப்படி இருந்தாலே போதும். டேஸ்ட்டு செம்மையாக இருக்கும். ஊத்தாப்பம் 2 முட்டையை போட்டு ஆம்லேட் போட்டு வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் சட்னி. இந்த முட்டையிலையும் தொட்டு இந்த சட்னியை தொட்டு சாப்பிட்றப்பையும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால இன்றைக்கி முட்டையும் கொஞ்சம் போட்டேன். இது சட்னின்னு சொல்ல முடியாது, 1 2மா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே நல்லா மெண்டு சாப்பிட்ற இந்த கருவேப்பிலையோட. அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ. பிடிச்சிருந்தா நீங்களும் இதே மாதிரி ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறந்துடாமல் பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.